வணக்கம் மக்களே, வாங்க பிரியாணி செய்யலாம். பிரியாணிக்கு தேவையான பொருள் அப்படியே பாருங்கள், நான் சொல்லிடுறேன். 300 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், தேவையான அளவுக்கு ஒரு புடி புதினா, பச்சை மிளகா, கறி இலை, கறிப்பட்டை, முந்திரி, சோம்பு, பிரியாணி பூ சொல்லுவாங்களே அது, அப்புறம் லவங்கம், கொஞ்சமாக மிளகு, நான் மிளகு போடுவேன், பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எவ்வளோக்குன்னா 1 கிலோவுக்கான பொருள் தான் இது. 1 கிலோ அரிசிக்கு இவ்வளோ பொருள். அப்புறம் 40 கிராம் பூண்டு, அப்புறம் 100 கிராம் இஞ்சி, தேவையான அளவுக்கு ஒரு 200 தயிர், அப்புறம் 200 தயிர், கொஞ்சம் போல் உங்களுக்கு 1 கிலோ அரிசிக்கு தான் நான் இப்போ அதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறோம். நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்துடல. அப்புறம் அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சம் போல் ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவைன்னா போடலாம், நான் போடுவேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தான் எண்ணெய். அப்புறம் தேவையான அந்த தம் கட்டும் போது மட்டும் மேலே ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விடுவேன். நெய் நான் நிறையா போட மாட்டேன், தேவையான அளவுக்கு தான் அதுக்கணும். அப்புறம் தேவைக்கு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா நான் அதில் எடுத்து வைக்கல. அப்போ சமையலில் இருக்கும்போதே அப்படியே எடுத்து போட்டுக்கினேன். அது மட்டும்தான் நம்ம போட்டது. இப்போ வந்து பிரியாணி சட்டியை வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன்னா, எனக்கு ஒரு கையில் வந்து அடிபட்டுருக்குது, இன்னொரு கையில் ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ வந்து என்னால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிட்டேன். சில பேர் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவாங்க. நான் முந்திரி பருப்பு, சோம்பு, பச்சை மிளகா, கறி இலை, அப்புறம் லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். பச்சை மிளகா கூட போட்டு வதக்குறேன் பாருங்கள் மக்களே. ரொம்ப ஸ்லோவாக வச்சு, நம்ம சிம்மில் வச்சு தான் அதை வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது, அப்போ தீஞ்சிடும். உடனே வெங்காயத்தை போடுறேன் பாருங்கள். அந்த 400 கிராம் வெங்காயத்தை வெட்டி போட்டாச்சு. அதில் போட்டு நம்ம நிதானமாக பிரியாணி செய்யும்போது மட்டும் நம்ம அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. பொறுமையாக நிதானமாக வதக்குறோம். வதக்கிட்டு அது கூட பாருங்கள், ஒரே ஒரு கையால் தான் வதக்குறேன். ஏன்னா என் கை பிரச்சனை, ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அதனால் இப்படி நான் செய்கிறேன். நான் சரியான லெவலில் கரெக்டாக அந்த பிரியாணி சட்டியை காட்டலை. ஏன்னா எனக்கு வந்து கை பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் போல், ரொம்ப இல்லை, கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 4த்தையும் ஒன்றா வச்சுருக்கேன்னா அப்படியே எடுத்து அதில் கொட்டிடுவோம் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தனித்தனியாக ஒரு டீஸ்பூன் போட்டு கிடக்கிறதுல சில பேருக்கு வந்து இது இப்படி தான் போடணும்னு தெரியல, அப்படி அளந்து கிடக்கணும். அதனால் நான் திட்டமாக எனக்கு கண்ணுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோம். நான் போட்டு அதையும் சேர்த்து கலந்து நல்லா அது கூட சிம்மிலே தான் வச்சு வதக்குறேன் பாருங்க. அது வதக்கி அப்புறமா நமக்கு ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு வதக்குனா வெங்காயம் சீக்கிரம் வதக்கணுவாங்க. வெங்காயம் வந்து ஸ்பீடாக வச்சு வதக்கக்கூடாது மக்களே. அது கண்ணாடி மாதிரி வரணும், நல்லா பொன்னிறமாக வரணும்னா அதுமாரி வரணும். அதனால் அப்படி வச்சு வதக்கிறது. நான் இப்படி தான் செய்வேன். இஞ்சி பூண்டு குழன்னு அரைப்பாங்க, நான் அப்படி அரைக்க மாட்டேன். கொஞ்சம் தட்டின மாதிரி இருக்கும், அரைச்ச மாதிரி இருக்கும். அம்மியில் வச்சு தட்டினா எப்படி இருக்கும், அப்படி தான் அரைப்பேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, அதை கலந்துட்டேன். கலந்து அதை லேசாக வதக்கினே இருக்கிறேன் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு, அந்த பட்டை மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ ஃபோனில் வந்து கொஞ்சம் புகை அடையுது, ஏன்னா ரொம்ப அதிகமான கிட்ட வச்சு க்ளோஸில் காட்டினா அப்படி ஆகுது மக்களே. இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் கலந்து போட்டோம், அந்த தக்காளி போட்டதை காட்டலை, அதனால தக்காளி போட்டது அது மறுபடியும் அதை காட்டுறேன். தக்காளி கொட்டி வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்குறோம். தக்காளி வந்து இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் தான் போடுவேன், ஏன்னா இஞ்சி பூண்டு போடுறதுக்கு தக்காளியை போட்டால் சீக்கிரம் வதங்காது. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் சின்ன அந்த வாசனை போன உடனே நீங்கள் தக்காளி போனால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்லா அழகாக அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால் அப்படி செய்யறது.
உடனே இஞ்சி பூண்டு தக்காளிலாம் ஒன்றா போட்டிங்கன்னா சொதன்னு சரியாக அது வந்து நல்லா இருக்காது. அதனால அதுமாரி போடக்கூடாது. நான் போடுற வரைக்கும் மக்களே இப்படி தான் போடுறேன். போட்டு நல்லா பொறுமையாக அங்கே நின்று வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் தயிர் வந்து 200 தயிர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தயிர் வந்து நல்லா வதங்கின உடனே அந்த தயிரை போட்டுட்டு கறி கொட்டி வதக்கத்தில் நான் உங்ககிட்ட காட்டலை. என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, பெருசாக வெயிட்டு தூக்க முடியாது, கையில் கொஞ்சம் அடிபட்டு போயிடுது. அதனால் அந்த கறியை கொட்டி வதக்கிட்டு கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ வந்து அந்த கறி கிளறி விட்றோம் பாருங்கள். அதிலே தெரியும் உங்களுக்கு வந்து கையில் லெஃப்ட்டு கையிலே செய்கிறேன் எல்லாத்தையும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு போடுறோம் மக்களே. சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி, எப்பயுமே பிரியாணிக்கு தண்ணி வைக்கும்போது உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும், உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இடம் போல் அழகாக அந்த சோஸும் அந்த அரிசியும் கிளறுறோம். அந்த நிற்கிற பாத்திரத்தில் அதை செய்கிறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கிட்ட கீழே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மக்கிட்ட தேவையில்லாத ஒரு தோசைக்கல் இருந்ததுன்னா அந்த தோசைக்கல்லில் அது மேலே தூக்கி வச்சுருவோம் தம் கட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 2 டீஸ்பூன் மட்டும் நான் நெய் போடுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் போட்டிருக்கோம். நெய் நான் அதிகம் போட மாட்டேன் எப்பயுமே. எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டுட்டு நெய்யை மட்டும் சும்மா அந்த தம் கட்டும்போது மட்டும் பரவாயில்ல அது மேலே போட்டு அப்படியே தம் கட்டி கொஞ்ச நேரம் சென்று அந்த தம் எடுக்கும்போது அந்த நெய்யெலாம் எல்லாம் உருகி கீழே சைட்லலாம் இறங்கியிருக்கும். அப்போ தம் உடைக்கும் போது எல்லா இடத்துலையும் பரவும். அப்போது இன்னும் நல்லா அந்த பிரியாணி வந்து தனியாக உதிரியாக வரும். இதான் நம்ம தம் கட்ட வேண்டிய விஷயம். அது மேலே நான் தண்ணி மொண்டு வச்சா சில வேளை அது அந்த பாத்திரம் கவுத்துன்னு உள்ளே ஊற்றிக்க போகுதுன்னு எப்பயுமே இந்த வெயிட்டு வச்சிருவேன் நான். வெயிட்டு வச்சு கொஞ்ச நேரம் சென்று தம் பிரிக்க போகிறோம். பிரித்து பார்த்தா மக்களே பிரியாணியாக அது செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சது. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு இல்லாத இப்போ நான் வந்து பாருங்கள் மக்களே. பிரியாணியை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் கிடையாது. போடுற இன்க்ரீடியன்ட்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக போடணும், அந்த டைமுக்கு போடணும், அவ்வளோதான். இப்போ வந்து தட்டில் அள்ளி வச்சு நான் எப்படி நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்து வைக்கிறேன். ஆனால் பிரியாணி உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு கிடக்கணும்னு கிடையாது. அந்த தோசைக்கல்லை வச்சு கீழே அது மேலே தூக்கி இந்த பாத்திரத்தை வைக்கிறதாங்க ஹைலைட்டே. வாங்க மக்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்றது கூட பாருங்கள், டீஸ்பூனால் சாப்பிட்றேன், ஏன்னா கை அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பாய்.